ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி சேனல் என்டி டாக்கிஸ். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் வந்துட்டு ஒரு பொம்மை படம். சொல்லாதீங்க. வாயில் அடிக்க. Anime series nu Salunga. பொம்மை படம்னு சொல்லலாம், அனிமேன்னு சொல்லலாம். சரி, அனிமேனே வச்சுப்போம். இந்த படத்தோட பேர் வந்துட்டு டீமான் ஸ்லேயர் அண்ட் இன்ஃபினிட்டி கேசில். ஓகே, இந்த படம் எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக எனக்கு இந்த அனிமே சீரிஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்தவொடனே வந்துட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இந்த படம் ரிலீஸே ஆகலை. ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு வெளியூருக்கு போய் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து என்கிட்ட அலப்பறை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட அதை இப்போ பெருசாக எடுத்துக்கல. நான் இப்போ வந்து மாடர்ன் ஃபேமிலின்னு ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மாடர்ன் ஃபேமிலி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு சஜஷன் பண்ணுற சீரிஸ்னு கேட்டதுக்கு, நீ டீமான் ஸ்லேயர் அனிமே பாரு, நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி, இவங்க கொடுத்த பில்டப்புக்காகவாவது இந்த சீரிஸை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையை சொல்லி ஆகணும், நான் வந்துட்டு ஒரு சீரீஸை பிஞ்ச் வாட்ச் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த சீரீஸை நான் ஒரே வாரத்தில் 4 சீசனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி சென்னை வந்து படத்தையும் தியேட்டரில் பார்த்தேன். ஏன்னா 1.5 மாதம் ஆச்சுல, எந்த தியேட்டர்லேயும் வந்துட்டு இந்த படம் ஓடாது. அதனால் வந்துட்டு சென்னையில் மட்டும் தான் ஓடும். சென்னை வந்து இந்த படத்தை பார்த்தேன். சரி, இப்போ டீமன் ஸ்லேயரோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, பேர்லேயே இருக்குது டீமன் ஸ்லேயர். அதாவது இந்த உலகத்தில் வந்து டீமன்ஸ் இருப்பாங்க. அவங்கள கொல்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அவங்க தான் டீமன் ஸ்லேயர்ஸ். ஸோ இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபேமிலியை வந்துட்டு ஒரு டீமன் கொன்றிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட ஹீரோவோட தங்கச்சியை மட்டும் டீமனாக மாற்றிருக்கும். அந்த டீமனாக மாற்றின தங்கச்சியை ஹியூமனாக மாற்றுறதுக்காகவும், தன்னோட ஃபேமிலியை கொன்ன ஒரு டீமனை கொல்றதுக்காகவும் ஹீரோ வந்து டீமன் ஸ்லேயர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட வாழ்க்கையில் நடக்கிறது தான் வந்துட்டு இந்த டீமன் ஸ்லேயரோட ஃபுல் கதையே. ஆக்சுவலாக இந்த சீரிஸோட ஸ்ட்ரென்த்து நான் பாருங்களேன். இப்போ வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு சீரிஸ்னால் வந்துட்டு ஹீரோவை மெயினாக காமிச்சு அந்த கேரக்டரைசேஷனோட டெவலப்மெண்ட் மட்டுமே நம்மளுக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. பட் இந்த சீரிஸில் கூட வர சைட் கேரக்டர்ஸ் எல்லாத்தோட கேரக்டர்ஸுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்டோரின்னு வச்சு அந்த ஸ்டோரி லைனில் நம்மளுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த சீரிஸோட ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கேரக்டர் வராங்கன்னா அந்த கேரக்டர் வந்து சும்மா வராது. அந்த கேரக்டர் வந்து ஃப்யூச்சரில் இந்த எபிசோடில் கண்டிப்பாக ஒரு ஒரு மெயின் கேரக்டராக இருக்கும். அந்த கேரக்டரோட நம்ம எமோஷனலாக கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. எப்படின்னா அதோட ஃபேஸ்பேக், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃபைட்டிங், அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்மளுக்கு கனெக்ட் பண்ணிடுறாங்க எப்படியாவது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நாட் ஓன்லி பாசிட்டிவ் கேரக்டர்ஸ், இப்போ நீங்கள் வில்லன் சைடு எடுத்துகிட்டா கூட, டீமன் சைடு எடுத்துகிட்டா கூட, ஒரு டீமன்ஸ் ஆகுறப்பையும் அந்த டீமனோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறப்ப ஈவன் நமக்கு அந்த டீமனோட கூட வந்துட்டு ஒரு 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 எமோஷனல் கனெக்ட் கிடைக்கும். அது பரிதாபப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த சீரிஸோட பெஸ்ட்டுன்ற மாதிரி எனக்கு தெரியும். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். தியேட்டரில் வந்துட்டு நான் அந்த படம் பார்த்துட்டு இருந்தேன். தியேட்டரில் வந்துட்டு அக்காஸான ஒரு கேரக்டர், அதாவது ஒரு டீமன், அப்பர் ரேங்க் டீமன், அதாவது ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் குரூப்பில் இருக்க ஒரு டீமன். ஓகேங்களா? அந்த டீமன் என்ட்ரிக்கு தியேட்டரில் வந்துட்டு அவ்வளோ சத்தம் போட்டு அவ்வளோ சேர் பண்ணி அந்த டீமனுக்கு வந்துட்டு ஒரு வரவேற்பு இருந்துச்சு. எனக்கு கூட என்னடா ஒரு ஒரு டீமனுக்கு வந்து எதுக்குடா இவ்வளோ சத்தம் போட்டு கத்துறாங்க, இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்ததுக்கு, அந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து அந்த டீமனுக்கு வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு எமோஷ்னலாக வந்துட்டு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். அதனாலேயே வந்துட்டு இந்த டீமனுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஓகேங்களா? ஸோ இதான் இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வர கேரக்டரைசேஷன் தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த சீரிஸில் வந்து 2 கேரக்டர் பிடிக்கும். ஒன்று வந்து ஜெனிட்சு. ஜெனிட்சு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பயந்த கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. பட் வந்துட்டு தண்டர் பிரீத் ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு கூஸ்பம்ப்ஸ் வரும். ஈவன் தியேட்டரில் வந்துட்டு இந்த கேரக்டரோட இன்ட்ரடக்ஷனுக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபைட் சீனுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் பார்க்கணும். சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கும். அப்புறம் செகண்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெங்கோக்கு சான் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஜாப்பனீஸ் நேம்லாம் வந்துட்டு கரெக்டாக தெரியாது. ரெங்கோக்கு சான் செகண்ட் சீசனில் முகைன் ட்ரெயின் ஆக்குன்னு ஒரு சீசன். அது ஆக்சுவலாக ஒரு 6 to 7 எபிசோட் இருக்கும். அந்த இதில் வருவாங்க. சூப்பரான கேரக்டர். சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டரைசேஷனே வந்துட்டு. நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிச்சி போயிடும். எப்படி இந்த கேரக்டரைசேஷனை பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோவோட குரூப் வந்துட்டு இந்த ரெங்கோக்சனை வந்துட்டு ட்ரெயினில் ஒரு 2 ஹவர்ஸாக பார்த்துருப்பாங்க. அந்த 2 ஹவர்ஸ்லேயே அவ்வளோ பாண்டிங் கிடச்சிருக்கும். இப்போ நம்மளும் அதே மாதிரி தான். அந்த கேரக்டரோட ஒரு 7 எபிசோட் வந்தாலும் அவ்வளோ பாண்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர், எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டர். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி, சீரிஸ் பற்றி நான் சொல்ல முடியாது. நீங்கள் வந்துட்டு பார்த்து அனுபவிச்சிக்கிங்க, நல்லாயிருக்கும். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரைமில் 3 சீசன் இருக்குது. பட் நெட்ஃப்ளிக்ஸில் 4 சீசனுமே இருக்குது. ஸோ ப்ரிஃபரபிளி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா 4மே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கிரன்ச்சி ரோல்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய அனிமேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் எப்பயாவது ஒரு அனிமே பார்க்குறேன்ற பட்சத்தில் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் 4 சீரிஸுமே இருக்குது.
பட் வந்துட்டு இதோட படம் வந்துட்டு இன்னும் ஹெச்டி வரல. இது ஹெச்டியா வருதா? இல்ல வந்து சீசன் 5யா வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்களான்றது ஷுவரா தெரியல. அது கொஞ்சம் டைம் எடுத்தா நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த 4 சீசனையும் வந்துட்டு Netflixல பார்க்கலாம். எல்லாரும் பார்த்துட்டு இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.